ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் குந்தன் ஹேர் ரப்பர் பேண்ட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு குந்தன் ஹேர் ரப்பர் பேண்டை காட்டுறேன். ஸோ இதில் ஐ ஷேப்பும் யூஸ் பண்ணியிருப்போம், பிங்க் கலர் ஐ ஷேப்பும் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ரப்பர் பேண்டோட ஒட்டி வச்சுருப்போம் கம்மோட. எவ்வளோ தான் இழுத்தாலும் பாருங்கள் ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியான ஸ்டெப்பில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நம்ம ஹேர் ரப்பர் பேண்டை மேக்கிங் கற்றுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து தேவையான பேஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் பேஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ எம்டிஎஃப் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா சொரன்னு கொஞ்சம் லைட்டாகவும் நைஸாகவும் ஒரு பேஜில் ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கு தேவையான பேஸ் வந்துட்டு இந்த கிளிப் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இப்படி வச்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஓகேங்களா? தெரியாதவங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வச்சு ஒட்ட போகிறோம். வாங்க எப்படி ஒட்டலான்னு பார்க்கலாம். இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ பார்த்திங்கன்னா சொர சைடு எதுவோ அந்த சைடு தான் நம்ம அந்த கிளிப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நைஸான ப்ளேஸில் தான் நம்ம ஐ ஷேப் வச்சு நம்ம டிசைனை மேக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா எம்டிஎஃப் போர்டு, கிளிப்பு, அதோட பேஸுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரப்பர் பேண்டு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பேஸ் எடுத்து ஹேர் ரப்பர் பேண்டை அது சென்டருக்குள்ளே உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம வைக்கணும். இதுக்கு தேவையான க்ளூ வந்து 8000 எடுத்திருக்கேன். இதில் 6K கோல்டன் ஐ ஷேப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 6Kயில் க்ரீன் ஐ ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு தேவையான 3mm ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். ஸோ வாங்க எப்படி வந்துட்டு பேஸ் ஒட்டலான்னு பார்க்கலாம். நான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். எது சொர சைடு, எது நைஸ் சைடு அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். நம்ம அப்படி செக் பண்ணி தான் ஒட்டணும். ஓகேங்களா? இப்போ நான் செக் பண்ணிட்டேன். இப்போ ரவுண்டாக வந்துட்டு கம்மை கொஞ்சம் ஒட்டணும். ஸோ எது சென்டர் பாயிண்ட்டுன்னு பார்த்து கரெக்டாக கம் அப்ளை பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. எம்டிஎஃப் வந்துட்டு மெனி டைப்ஸில் மெனி வேரியஸ் சைஸில் இருக்குது. ஸோ நம்ம இந்த சின்ன சைஸில் எடுத்திருக்கோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ பேஸ் எடுத்து ரப்பர் பேண்டில் சென்டரில் வந்துட்டு நல்லா உள்ளே வச்சு அழுத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் கேப் இருக்குது. ரப்பர் பேண்டை எடுத்து உள்ளே வச்சு 2 சைட்லேயும் ரப்பர் பேண்டை இழுத்து பிடிச்சிப்பேன். இப்போ பாருங்கள் இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு அந்த எம்டிஎஃப் போர்டை இந்த சைடு கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த பேஸை வந்து அதுக்குள்ளே ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். பட் இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம ஏதாவது கிளிப்பு, இந்த துணி காயிற கிளிப்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அலிகேட்டர் கிளிப்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிப்ஸை எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து இன்னும் இந்த இதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி அதை நான் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ 1/2 hour மேலே ஆகிடுச்சு. அதனால் இந்த பேஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா டைட்டாக இருக்க கிளிப்பாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடு போட்டுக்கோங்க. நான் எனது ரொம்ப டைட்னால நான் ஒரு சைடு போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து காஞ்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கரெக்டாக ஒட்டிடுச்சு. ஸோ நம்ம இழுத்தாலும் அது வராது, அவ்வளோ டைட்டாக ஒட்டியிருக்கோம். அதுதான் க்ளூன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரவுண்டாக வந்துட்டு எல்லா இடத்துக்கும் E8000 க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறோம். பார்த்துக்கோங்க, நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்பீங்க ஃபேப்ரிக் க்ளூ கூட அப்ளை பண்ணலாமான்னு. ஓஎஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் அந்தளவுக்கு லைஃப் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டு தான். பட் க்ளூ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்க பொறுத்ததுக்கு லைஃப் லாங் நல்லா வருங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ கஸ்டமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 6K ஐ ஷேப் எடுத்துக்கோங்க. நான் ரவுண்டாக வந்துட்டு இந்த ரவுண்டு சர்க்கிளை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்கமிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹேர் ரப்பர் பேண்டு, சென்டர் கிளிப்ஸ், அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற ப்ரூச்சஸ்லாம் நம்ம
நம்மளும் கற்றுக்கிட்டு அந்த வீடியோ டுட்டோரியலாக போடலான் இருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக இப்போ முடிக்க போகிறேன். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வேலைக்கு போயிட்டு கூட வருவீங்க. ஸோ நம்ம என்னடா பண்ணுறது, எக்ஸ்ட்ரா எதாவது பார்ட் டைமாக பண்ணோம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு ஏதாவது நம்மளும் கையில் ஏர்ன் பண்ணணும், ஹஸ்பண்ட் கையே எதிர்பார்க்கக்கூடாது, ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம கையில் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிக்டாக் கிளிப்ஸு, அலிகேட்டர் கிளிப்ஸு, அந்த ஸ்டோன்ஸ்லாம் எப்படி ஓட்டுறதுலாம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ யாருமே நம்ம ஒரு சின்ன ஸ்டெப்பை வச்சா தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம அது எடுத்த உடனே பல்காக அமௌண்ட் போட்டு எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னோடய சஜஷன் அதுதான். ஸோ கம்மியாக அமௌண்ட்டில் பே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொஞ்சம் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய அமௌண்ட்டை போடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் லேயராக நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு செகண்ட் லேயருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா 6K க்ரீன் கலர் இருக்க ஐ ஷேப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா அதை எடுத்து நல்லா ஒட்டிக்கிறேன். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கொரியன் கிளிப்ஸு இப்போ நிறைய ட்ரெண்டிங்ஸ் கண்டிப்பாக எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் அது பார்த்து கம்மியான ஒரு பிஸ்னஸ் அமௌண்ட்டில் போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதிகமாக போட்டு எதுவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டை கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஓகேங்களா? பெருசாக அமௌண்ட்டை போட்டு என்னடா வரலை, யாருமே வாங்கலை அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. சின்னதாக பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்லை தெரிஞ்சவங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சும்மா கொடுத்து பாருங்கள். இது கிஃப்டாக கொடுங்க, இல்லை ரிட்டன் கிஃப்ட்டு சம்திங் வீட்டுக்கு வராங்க, இதை நீ வச்சுக்கோ, இன்றைக்கி நீங்கள் வந்ததுக்காக இன்றைக்கி நல்ல நாள் சம்திங் அந்த மாதிரி நீங்கள் எதாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், இம்ப்ரெஸ் பண்ண பாருங்கள். ஸோ இப்படி அவங்க போட்டுட்டு போய் நெக்ஸ்ட்டு அவங்க பார்த்து மற்றவங்க பார்த்து எங்கே வாங்கினேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங் நம்ம பண்ண முடியும். உங்களால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருந்தா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ அதில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி நம்ம கஸ்டமரை பிடிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் ஒரு டிப்ஸு ட்ரிக்ஸும். நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் பண்ணி நான் கஸ்டமர்ஸை பிடிச்சிருக்கேன். ஸோ நமக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். ஓகேங்களா? அமௌண்ட்டு முக்கியம் இல்லை. நம்ம கஸ்டமர்ஸ் வந்தால் தான் அவங்க ரெகுலர் கஸ்டமராக நமக்கு ஆகுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. 3 லேயரும் வச்சு. ஸோ 3mm நடுவில் வச்சு ஒயிட் ஸ்டோனை வைக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ஸ்டோன் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் குந்தன் ஸ்டோனில். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியில் கை அந்த சைடு போயிடுச்சுனால வீடியோ சரி தெரியல. பார்த்திங்கன்னா இப்போ நான் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக் இது தான். அது வயலட், இது க்ரீனில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்